நேத்து ஒரு கேம் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன கேம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேத்து ஒரு 10th போடப்பட்ட ஸ்கேன் காப்பி வீடியோல ஒரு கேம் நான் பிளே பண்ண சொல்லியிருந்தேன். அந்த 10th பசங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கேன் காப்பி வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு நேத்து 10th மேக்ஸுக்கான சென்டம் பேப்பர் லாஸ்ட் இயர்க்கான பேப்பர் பத்தி பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ்ல 94 மார்க் எடுத்த ஒரு ஸ்கேன் காப்பி பேப்பர் பார்த்தோம். ஏன் அந்த பேப்பர்ல 94 வந்துச்சு, ஏன் நேத்து நம்ம பார்த்த பேப்பர்ல சென்டம் வந்துச்சு, ரெண்டு பேப்பருக்கான வித்தியாசம் என்ன அப்படின்றத பத்தி நேத்து அந்த ஸ்கேன் காப்பில ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா பார்த்தோம். நீங்க 10th மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா எப்படிலாம் பேப்பரோட பிரசன்டேஷன் இருக்கணும், ஃபார்முலாஸை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா எப்படி போடணும், உங்களோட ஆன்சர் டேலி ஆகுது எப்படி கரெக்டா இருக்கணும், இத பத்தி பல விஷயங்கள் நேத்து போட்ட வீடியோல பார்த்தோம். அதுல ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். 1000 லைக் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் சாக்லேட் ஒன்று சொல்ல போறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேக்ஸ் புக் இன்னர் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 மார்க் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாவே ஒரு 200 to 250 5 மார்க்ஸ் இருக்கும். புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுரும் 10 5 மார்க்கையும் எப்படி அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு ட்விஸ்டான வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம், எதை பத்தி பார்க்க போறோன்றத உங்களால ஃபுல்லா பார்த்துக்கணும். அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமையோ ஓட்டி பாக்குறது, தள்ளி பாக்குறது, புரட்டி பாக்குறதுல விட்டுட்டு ஃபுல் வீடியோவை ஒழுங்கா பாருங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த முக்கியமான வேலை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா எல்லா சப்ஜெக்டுக்குமான இம்பார்ட்டன்ட், எல்லா சப்ஜெக்டுக்குமான சென்டம் பிளான் உங்களுக்கு கிடைக்கும். வேணுமா வேணாமா, வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணா தட்டி விட்டுரு, வேணானா விட்டு அப்படியே கடந்து ஓடி போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்ப தேவைப்பட்டுச்சுன்னா. நேத்து ஒரு விஷயம் பண்ணோம், யாருக்கு தெரியும் தெரியல, நைட்டு 12:30 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். எந்த யூடியூப் சேனலும் போஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஃபார் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சேனல்ஸ். 12:30 நமக்கு 10th இங்கிலீஷ் கொஸ்டின் நமக்கு கிடைச்ச உடனே, இன்னைக்கு நேத்து எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் கிடைச்ச உடனே அது பசங்களுக்கு போய் சேரணும், உடனடியா ஒரு வீடியோ மேக் பண்ணி 12:30 நம்ம வீடியோ போட்டோம். அந்த வீடியோ மாதிரி எல்லா அப்டேட்டும் அப்ப நைட்டு கிடைச்சாங்க. சம்டைம் பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் மிட் நைட்ல கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க எல்லா நம்மளுடைய சேனல்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதுதான் சொல்றோம், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ, உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு சொல்லிட்டு. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இருந்தா மைனஸ் உங்களுக்கு தான், பிளஸ் ஆகணும்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த வீடியோல நேத்து நம்ம வீடியோல சொன்ன மாதிரி 1000 லைக் எல்லாம் யாரும் போட்டுறவே இல்லை. ஆனா ஒரு 700-800 லைக் வந்திருக்கு. அந்த பசங்களுக்காக நம்ம மதிப்பு கொடுத்து இந்த வீடியோ மேக் பண்றோம். முன்னாடி பார்த்த மாதிரி 10 5 மார்க்கையும் அட்டன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 150 5 மார்க்ஸ் சம்சல் போட்டாதான் இந்த 10 5 மார்க் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம வச்சிருந்தோம். நிறைய பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, என்ன சார் 150 சம் போடணுமான்னு சொல்லிட்டு. ஐயா சாகுமார்களே, மொத்தம் 250 இருந்து 300 சம புக் இன்னர் அண்ட் புக் பேக் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்கு. நம்ம அதுல செலக்ட் பண்ணி 150 கொடுத்துருந்தோம். ஆனா அதையும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா இன்னும் லாஸ்ட் 39 டேஸ், இன்னும் 39 நாள் தான் சார் இருக்கு, அதுக்குள்ள எப்படி சார் இதை போட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்ட நபர்களுக்காக தான் இப்ப நம்ம கொண்டு வந்திருக்க மிகப்பெரிய ஜாப் பார் 69 சம். அப்படி 150 தான் ஆகியாச்சு, 69 ஆச்சு. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கொண்டு வந்தோம். இந்த 69 சம் போட்டா 10 அட்டன் பண்ணுவான்னு கேள்வி கேட்டனா அது மட்டும் வாய்ப்பு குறைவு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்தா கண்டிப்பா 10 அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்டா உங்களால 8 5 மார்க்ஸ் சம்ஸ் இது அட்டன் பண்ண முடியும். டவுட்டா இருக்கா? இப்போ உனக்கு டிசம்பர் மந்த் முடிஞ்ச உன்னுடைய ஆஃப் அலி கொஸ்டின் பேப்பரை எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் எடுத்து வச்சிருப்போம். இந்த 69 சம்ஸ் நம்ம கொடுக்குற எல்லா சம்ஸும் கீழே ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த 69 சம்ஸை வச்சு செக் பண்ணி பாரு. கண்டிப்பா 8 5 மார்க்ல இருந்து 7 5 மார்க்கள் கண்டிப்பா வந்திருக்கும். ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் நம்ம கொடுத்ததுல இருந்து 9 5 மார்க் ஆஃப் அலிக்கே வந்துருச்சு. லாஸ்ட் இயர்
மார்ச் மந்த் நடந்த அந்த பப்ளிக் கொஸ்டின் எடுத்துப்பாரு. இந்த 69 சம்ல இருந்து 8 5 மார்க் வந்திருக்கும். லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் நடந்த அந்த அட்டெம்ப்டுக்கான சப்ளிமெண்டரி எக்ஸாம்க்கான மேக்ஸ் 5 மார்க் எடுத்துப்பாரு. நம்ம கொடுத்துட்டு இந்த 69 சம்ல இருந்து 7 சம் வந்திருக்கும். 150 சம்ம 300 சம்ம இப்ப 69 மாறி இருக்கு. இந்த 69 சம்ம கீழே ஃபுல்லா ஸ்லாட் ஆகிட்டே இருக்கு. மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இந்த மாதிரி டிராப் பார்ட்டான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 2 மார்க், 5 மார்க், 8 மார்க், 4, 7 எல்லா புக் இன்னர் புக் பேக் 1 மார்க் எல்லாமே உங்களுக்கு வேணுமா? பப்ளிக் ஆன்சர் கீ உங்களுக்கு வேணுமா? பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர். நேத்து ஒரு மேக்ஸுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் போட்டுருவோம். நம்ம செட் பண்ணிருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு வேணும்னா வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இன்னமும் நீங்க படிக்கலையா? நமக்கு மேக்ஸ்ல மொத்தம் 8 சாப்டர் இருக்குமா? 8 சாப்டர் சம்ஸ் இன்னமும் நீங்க படிக்காம இருக்கீங்களா? நம்ம கொடுத்துட்டு இந்த 69 சம்ஸ் தயவு செய்து படிச்சுட்டு ஆல்ரெடி இந்த 69 சம்ஸ் வச்சு நம்ம ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காம இன்னமும் வந்து கேட்டுட்டு இருக்கிறனால திருப்பியும் இந்த 69 சம்ஸ் உங்களுக்காக மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீ மட்டும் பயனடைஞ்சா போது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டுக்கோ. இப்பவாவது ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தம் இருக்கிற 8 சாப்டர்ல இப்ப கோல்டன் சாப்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். சம்ஸ்ல மட்டும்தான் கோல்டன் கிடையாது, நம்ம சாப்டர்ஸ்லயும் கோல்டன் பார்க்க போறோம். இந்த 8 சாப்டர்ல நான் சொல்லக்கூடிய சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 6, சாப்டர் 7 இந்த 4 சாப்டர்ல இருக்கிற நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 10 out of 10 வீடியோல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா 7 5 மார்க் கட்ட முடியும். 8 சாப்டர் எங்க இருக்கு, 4 சாப்டர் எங்க இருக்கு தயவு செய்து பார்த்துக்கோ. இதுக்கு மேல எல்லாம் இம்பார்ட்டன்ட் மேக் பண்ணவே முடியாது. அப்படி வேணும்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் உங்க கையில கொடுக்கணும். அப்ப கூட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல 10 சம் இருக்கு, 12 சம் இருக்கு, டேரக்டா 10 கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. இருக்கக்கூடிய 39 நாளை சரியா பயன்படுத்தி இந்த 69 சம்ஸ் கரெக்டா நீ போட்டு பார்த்தனா ஒன்னாலே 10th மேக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாம இருக்கவே முடியாது. ஒழுங்கா மேக் பண்ணி பார்த்துக்கோ. ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா? ஃபார்முலாஸ் ஷார்ட்கட்ல படிக்கணுமா? ஃபார்முலா படிச்சா மறக்குதா? ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா? அதுக்கான ட்ரிக்ஸ் வேணுமா? இந்த வீடியோக்குள்ள ஃபார்முலாக்கான ட்ரிக்ஸ் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு 2000 லைக் கொண்டு போனேன்னா உனக்கு ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்க போறேன். அந்த 3 கொஸ்டின் பேப்பர் கூட சேர்த்து ஃபார்முலாஸும் மென்ஷன் பண்ண போறோம். அது மட்டும் இருந்தாலே நீ சென்டர் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். லைக்கை கொண்டு வந்துரு, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.